எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A ஒரு வழியாக பிசி எம்பிசிக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ நிறைய பேருக்கு வேலை கிடச்சிது, நிறைய பேருக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஸோ நான் ஃபர்தராக எப்படி இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ இது. ஸோ எவ்வளோ மார்க் எடுத்தவங்களுக்கு கிடைச்சது ஃபஸ்ட்டு, ஸோ இதில் கிடைக்காதவங்க என்ன பண்ணணும், ஸோ அடுத்து இந்த குரூப் 2A உடைய மெயின் சிலபஸ் சேஞ்ச் ஆகிருக்கிறது, அப்புறம் ஜென்ரலாக இந்த பிஎஸ்டிஎம் பற்றி, ஸோ இதை பற்றியான ஒரு சுருக்கமான வீடியோ தான் இந்த வீடியோங்க. ஓகே, ஸோ இப்போ கட் ஆஃப் மார்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்கு 3457 ரேங்க் ஓவரால் ரேங்க். அந்த பிசியில் இருக்கக்கூடிய ரேங்க் 1882 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு கிடைச்சிருக்கு 148.5. ஸோ நிறையா இருக்குது. நான் இந்த இன்டர்வியூ வந்தப்பவே சொன்னேன், இன்டர்வியூ ரிசல்ட் வந்தப்பவே 2Aவுக்கு கட் ஆஃப் ரொம்ப நிறையா இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிட்டே இருந்தேங்க, சரிங்களா. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இருக்குது. 148.5 அப்படின்றது நிறையா தான். லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப பெரிய மார்க் தான். ஸோ காம்படிஷன் அந்தளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். எம்பிசிக்கு பார்த்திங்க அப்படின்னா 1011 கம்யூனல் ரேங்க்கும், அதே மாதிரி 3516 அப்படின்றது ஓவரால் ரேங்க் இருக்குது. 148.25 அப்படின்றது அவங்களுடைய கட் ஆஃபாக இருக்குது. இந்த மார்க் எடுத்த ஒரு சிலருக்கு கிடைச்சிருக்கும், ஒரு சிலருக்கு கிடைச்சிருக்காது. ஏஜை வச்சு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ரேங்கை முன்ன பின்ன போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் கிடைக்காம போகிறதுக்கும் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஓகே, 148.5 148.25. ஸோ இந்த பிசி எம்பிசிக்கு இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடு கம்மியாகிட்டுருக்கு. ஸோ அந்த ரிசர்வேஷன் தேவையா தேவையில்லையா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பாங்க. ரிசர்வேஷன் கட்டாயமாக தேவை நம்ம சமூகத்தில். இந்த ரிசர்வேஷனை எப்போ நம்ம அரசியல்வாதிகளால் இந்த ரிசர்வேஷனை கொண்டு வர முடியும், அவங்களால அவ்வளோ சீக்கிரமாக எடுக்க முடியாது. ஏன்னா ஓட் பேங்க் அப்படின்றது இருக்கும். அந்த ரிசர்வேஷன் எப்போ நம்ம சமூகத்துலேருந்து போகும் அப்படின்னா சமமாகறப்ப. இப்போ பிசி எம்பிசி அப்படின்றது சமமாகிடுச்சு இல்லைங்களா. ஸோ இனிமேல் அதனால் பெரிய புண்ணியம் கிடையாது. இனிமேல் என்ன பண்ணுவாங்க, மெர்ஜ் பண்ணுங்க அப்படின்றது எதிர்காலத்தில் இருக்கவங்களுடைய குரலாக இருக்கும். இப்போயே கூட பிசிஎம் எங்களுக்கு பிசியோடவே சேர்த்துருங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த ரிசர்வேஷன் வந்தப்பவே பிசி கிறிஸ்டியன் அப்படின்றதுக்கு தனியாக 3.5 ரிசர்வேஷன் கொண்டு வரத்துக்காக சொன்னாங்க நம்ம பிசியில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷனில். ஆனாலும் ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு, அதனால் அது வராமல் போயிடுச்சு, சரிங்களா. அதே மாதிரி இந்த எதிர்ப்புகள் இனி நாளில் வரும். ஓகே, ஸோ இப்போ இதில் தமிழில் எழுதி எவ்வளோ பேர் போயிருக்காங்க. ஸோ நாங்கள் ஒரு சர்வே பண்ணோம், அதில் கிட்டத்தட்ட ஒரு 1700 பேர் பங்கு பெற்றாங்க, சரிங்களா. அந்த லிங்க் கூட நான் தரேன். நான் ஏற்கனவே அந்த பிடிஎஃப்பும் நான் போட்டிருப்பேன், இனிஷியல் பிடிஎஃப் ஒன்று போட்டிருப்பேன், அப்புறம் ஃபைனலாக வந்த பிடிஎஃப் கவுன்சிலிங்க்கு முன்னாடியே நம்ம போட்டிருப்பாங்க, சரிங்களா. ஓகே, ஸோ அதில் நம்ம எடுத்ததில் இந்த 3500 ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க 760 பேர் இருந்தாங்க, 760, சரிங்களா. நிறைய பேர் ஒரு சிலர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, ஒரு சிலர் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ அரௌண்ட் ஒரு 20% பேர் இந்த டிஎன்பிசி எக்ஸாமில் எழுதுகிறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் மொத்தமாக எவ்வளோ பேர் தமிழில் எழுதியிருக்கிறாங்க, ஏன்னா அந்த டீட்டெயில் நம்ம கேட்டிருந்தோம். அதில் தமிழில் எழுதியிருக்கவங்களுடைய நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 155 பேர் தமிழில் எழுதுனாங்க. நமக்கு மொத்தமாக கிடைச்ச டேட்டா 760. அதாவது இந்த 3500 ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க, இதுக்கப்புறமும் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ 3500 ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க 155 பேர். இதில் பிஎஸ்டிஎம்மும் சேர்த்தோம் அப்படின்னா 181 பேர். ஸோ 181 பேர் தான் இந்த 760 பேரில் தமிழில் எழுதினவங்க. ஸோ இதில் ஒரு சிலர் பிஎஸ்டிஎம் இங்கிலீஷ்லேயும் எழுதியிருப்பாங்க. நான் ஜென்ரலாக 181 அப்படின்னு எடுத்துகிட்டு அதை பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ண அப்படின்னா தமிழில் எழுதுகிறவங்க 24% பேர் தான் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தமிழில் எழுதணும் அப்படின்னா மார்க் ரொம்ப குறைச்சலாக வருது அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். 100 பேர் எழுதியிருக்கிறாங்கன்னா தமிழில் எழுதினவங்க 65% பேர் இருப்பாங்க. ஆனால் அதில் பாஸ் பண்ணுறவங்க வெறும் 24% பேர் தான் இருக்காங்க. 35% பேர் மட்டும்தான் இங்கிலீஷில் எழுதுகிறாங்க. ஆனால் பாசிங் பர்சன்டேஜ் பாருங்கள், அவங்களுக்கு அப்படியே டபுள் த டைம்ஸ் ஆகுது. ஸோ இதனால தான் நான் இந்த மெயின்ஸ் எக்ஸாம் வேண்டாம் அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்திருக்கிற சேஞ்சும் ரொம்ப நல்லதான். ப்ரிலிமினரி எக்ஸாம் மாதிரியே தான் மெயின்ஸ் எக்ஸாம், வெறும் அப்ஜெக்டிவ் தான். ஸோ அப்ஜெக்டிவ் அந்த டிஸ்பாரிட்டி உங்களுக்கு பெருசாக இருக்காது. ஸோ ஈஸியாக நம்மளால் அடுத்த லெவலுக்கு போக முடியும். தமிழ் இங்கிலீஷ் அப்படின்ற வேறுபாடு கலைஞ்சிடும். ஸோ இது ரொம்ப முக்கியமான, ரொம்ப ஒரு நல்ல முயற்சி டிஎன்பிஎஸ்சினால்.
ஓகே. ஸோ அடுத்து பிகாம் வந்து ஃபேஸ் 2 வருமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ மோஸ்ட்லி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு நமக்கு ஆரம்பத்தில் எடுக்கிறப்பே இப்போ கூட பார்த்திங்கன்னா 898 வேக்கன்சி இருக்குது. 898 வேக்கன்சி இந்த ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டருக்கு இருக்குது. நார்மலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்களுக்கு கவுன்சிலிங் ஆரம்பத்தில் கூப்பிட்றப்பவே 1:3 ரேஷியோவில் யாரை கூப்பிட்ருப்பாங்கன்னா ஜென்ரலை கூப்பிட்ருப்பாங்க. 1:1.5 ரேஷியோவில் இவங்க வந்து கம்யூனிட்டி வைஸில் இருக்கிறவங்கள கூப்பிட்ருப்பாங்க. ஸோ 1:3 அப்படின்னா ஓவராலாக ஜென்ரலில் வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜேசிஏல 258 பேர் ஜென்ரலில் இருக்காங்க. ஸோ 258 × 3. ஸோ அது வந்து 774 பேரை வந்து இவங்க வந்து ஜென்ரல் கேட்டகரியை வச்சு கூப்பிட்ருப்பாங்க. அடுத்து பிசி கேட்டகரி வச்சு கூப்பிட்றப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் பிசியில் வந்து மொத்தமாக ஒரு 150 இருக்குது அப்படின்னா 150 × 1.5. ஸோ 220 பேரை கூப்பிட்ருப்பாங்க. ஸோ இது மாதிரி தான் ஃபுல்லாக எல்லாருமே கூப்பிட்ருப்பாங்க. இப்போ நிறைய பேர் பிகாம் கேண்டிடேட்டும் இந்த அசிஸ்டன்ட் போஸ்ட் நிறைய எடுத்ததுனால இது வந்து வேக்கன்சி இருக்குது. ஆனால் இவங்க எடுத்த ரேஷியோ பெருசாக இருக்கிறதுனால பின்னாடி வரக்கூடிய பிகாம் கேண்டிடேட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த போஸ்ட் அப்படின்றது உறுதியாக கிடைச்சிரும். இதுக்கப்புறம் ஃபேஸ் 2 வருமானா ஃபேஸ் 2 வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா நிறைய ரேஷியோ இல்லை. 1:1.5 மொத்தமாக எடுத்திருந்தால் கூட பரவாயில்ல. மொத்தமாக 1.3 ஜென்ரல்லையும் 1.5 கேட்டகரிலையும் எடுத்ததுனால அடுத்த ஃபேஸ் 2 வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தாங்க. சரிங்களா? ஸோ இதுதான். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தீங்க. கிடைச்சவங்க நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க, கிடைக்காதவங்களும் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஒரு 200 பேராவது குறைஞ்சது பேசி என்ன போஸ்ட் எடுக்கிறது அப்படின்னு ப்ரிஃபரன்ஸை வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ நானும் என்னால் முடிஞ்ச இன்புட் அப்படின்றத கொடுத்தேன், நேரம் காலம் எதுவும் பார்க்காம தான். ஓகேங்களா? ஸோ நைட்டு இப்போ 8 மணிக்கு நான் ஏதாவது வேலையாக இருந்த மேலும் கூட கால் பண்ணால் மிஸ்ட் கால் வந்திருந்தால் நான் திருப்பியும் அவங்களுக்கு திருப்பி பண்ணி பேசி நிறைய பேர் எடுத்தாங்க. நிறைய பேர் ரொம்ப தேங்க் பண்ணிங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன், அவ்வளோதாங்க. ஸோ பெரிய இது சேவை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே. ஸோ இப்போ நான் எக்ஸாம் எழுதி 2 ஃபேஸ் போய் கவுன்சிலிங்க்கும் வந்து சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் அப்பா அம்மா பக்கத்து வீட்டுக்காரங்க எடுத்த வீட்டுக்காரங்க மாமா எல்லாருமே இவனுக்கு வேலை கிடச்சிரும், சென்னைக்கு போகிறான் போஸ்ட் எடுக்கிறதுக்கு அப்படின்ட்டு ஒரு நிலைமை நம்மளை சுற்றி உருவாகி நான் கவுன்சிலிங்க்கு போய் கடைசி சமயத்தில் ஒரு ரேங்க் இப்போ 3516 எம்பிசி அப்படின்னா 3517 எம்பிசியாக இருந்தால் கிடைக்காது அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும் இல்லைங்களா? ஸோ நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்ணிங்க, சார் இது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மனம் மேடை ஏறி பொண்ணு பக்கத்தில் உட்காந்து தாலி கட்டுறப்ப ஏதோ கல்யாணம் தமிழ் படத்தில் காமிக்கிற மாதிரி கல்யாணம் நின்று போய் நீ வெளியே போ அப்படின்னு சொன்னால் இப்படி இருக்குமோ அந்த மாதிரி உடஞ்சி போய் நான் வெளியே வந்தோங்க சார் அப்படின்றீங்க. உண்மையிலே ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். இதிலேருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா காலம் தான் பதில் சொல்லும். இதுக்கு வேறு எதுவுமே பதில் சொல்லாது உங்களுக்கு. ஸோ இதை நான் எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா, அடுத்த வர எக்ஸாமுக்கு நான் ஓரளவு படித்தேன் அப்படின்னா இதுலேருந்து நான் மீண்டு வருவேன். இல்லைன்னா நான் அதே இடத்துல தான் நிற்பேன். அந்த தோற்ற இடத்துலையே தான் கடைசி வரைக்கும், வாழ்க்கையோட கடைசி வரைக்கும் இந்த தோல்வியை நம்ம இழுத்துக்கிட்டே தான் போவோம். அடுத்து அந்த இடத்துல நம்ம ஜெயித்தா மட்டும்தான் அதுலேருந்து நம்மளால் வெளியே வர முடியும். ஸோ அதற்கு என்ன பண்ணணும்? நீங்கள் எல்லாம் மிஸ் பண்ணதெல்லாம் சில சென்டிமீட்டரில் தான் மிஸ் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? ஒரு சிலர் இன்னும் எக்ஸாமுக்கு உள்ளாரியே வராமல் இருக்கிறாங்க. அவங்களும் போஸ்டிங் வாங்குவாங்க. அதாவது ஃப்ரெஷராக இருப்பாங்க, இப்போ தான் காலேஜே முடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் எல்லாமே ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அப்படின்றது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நேரம் தான் இதில் ரொம்ப முக்கியமானது. சார் நான் ஏற்கனவே 2 வருஷம் 3 வருஷம் இதுக்கு விட்டுட்டேன் அப்படின்றதுக்கெல்லாம் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்காதீங்க. அதாவது இன்னும் ஒரு 6 மாதம். ஸோ எப்பயுமே அடுத்த முயற்சி அப்படின்றது தான் நமக்கு வெற்றியை தரும். என்னுடைய பழைய முயற்சி தோல்வி அடைஞ்சிருது அப்படின்ற நினப்பு எப்பயுமே நமக்கு அடுத்த நிலையை நோக்கி போக வைக்காது. ஸோ இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் 9வது நாள் கவுன்சிலிங் வந்தவங்க 1வது நாள் கவுன்சிலிங்கே வந்துடலாம். நான் எந்த போஸ்ட் எடுக்கணும் அப்படின்றத அந்த போஸ்டிங் உங்களை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். ஓகே, டே 1 போகிறேன், ஃபஸ்ட்டு செஷன் போகிறேன், எனக்கு இந்த போஸ்ட்டு இருக்கும், நான் இது தான் எடுப்பேன் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு போகும்.
இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு பெரிய புத்திசாலித்தனமோ அதெல்லாம் எதுவுமே தேவையே கிடையாது. சரிங்களா? ரொம்ப சின்சியராக இருந்தால் போதும். இந்த எக்ஸாமுக்கு உண்மையாக இருந்தால் போதும். ஸோ ஒரு சிலர் வந்து ரொம்ப ரெக்ரெட் பண்ணுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. நான் அவங்கள எக்ஸாம் படிக்கிறப்பயே நான் பார்த்துருப்பேன். ரொம்ப லெத்தாஜிக்காக, ரொம்ப ஃப்ரீயாக, ஏதோ அதான் என்னென்னா, இப்போ இருக்கிற சமூகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் அலட்சியம், பொறுப்பின்மை. சரிங்களா? எதையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு அசட்டு தைரியம் இதெல்லாமே இருக்குது. இது எல்லாமே இந்த வெற்றியை நோக்கி போகிறதுக்கு உங்களை தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள். எக்ஸாம் அப்போ நீங்கள் கரெக்டாக விதைச்சிருந்து அதை களை எடுத்திருந்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம அறுவடை செய்கிறப்ப இந்த மாதிரி தேங்கி நிற்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. கண்டிப்பாக உங்களுடைய முயற்சியில் ஏதோ ஒரு பகுதி சரியாக இல்லாதனால தான் இப்போ உங்களுக்கு வராமல் போயிருக்கு. நம்ம இன்ஃபேக்ட் ப்ளேம் பண்ணலாம், ரொம்ப நல்லா பண்ணி எனக்கு வரல அப்படின்ட்டு. ஓகே, அதுவும் ஒரு பார்ட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. அதையும் நம்ம கடந்து தான் வரணும். அது உங்கள் திறமையினால், அதீத திறமையினால் அதையுமே கூட கடந்து வந்துடலாம். சரிங்களா? ஸோ நம்ம தோற்ற இடத்துலையும் நிற்காமல் அடுத்த இடத்த நோக்கி நாம் போகணும். ஸோ என்னென்னா, இப்போ நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் யுகத்தில் நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஃபோனில் நிறைய மெட்டீரியல் இருக்குது. நிறைய பேர் அதை டவுன்லோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நிறைய கொஷின் பேங்க் இருக்கும், அதை எல்லாருமே டவுன்லோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டவுன்லோட் பண்ணாவே பாஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட இருக்குது. ஆனால் அதை படிக்கிறவங்க தான் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ மெட்டீரியல் உங்கள் ஃபோனில் இருக்குது, உங்களுடைய சிஸ்டமில் இருக்குது அப்படின்றதெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க. எதை நீங்கள் படிக்கிறீங்க அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருங்க. என்னென்னா, இப்போ எங்ககிட்ட படித்த ஒரு ஸ்டூடெண்ட், அவர் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து படிச்சுட்டு குரூப் 2, நாங்கள் குரூப் 2ல் தான் இந்த யூடியூப் சேனல்லேருந்து ஆரம்பித்தது எல்லாமே இந்த குரூப் 2ல் தான். ஆல்மோஸ்ட் இதனுடைய லைஃப் தான் இந்த சேனலோட லைஃபாக இருக்கும். என்னென்னா, இப்போ நாங்கள் ஆரம்பித்து மெயின்ஸ்க்கு கிளாஸ் எடுத்தப்போ ரொம்ப ஆர்வமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணார். நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் தான். சரிங்களா? ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மெயின்ஸ்க்கு நல்லா படித்து ஒரு 26-27 டெஸ்ட் எழுதிட்டுருக்கிறப்ப ரிசல்ட் வந்து ஃபெயில்டு அப்படின்னு வந்துடுச்சு ப்ரிலிமினரியில். ஆனாலும் மனசு வந்து போகாமல் திரும்பியும் படித்தார் இந்த மெயின்ஸை. அது அடுத்த வருஷம் வருதா வரலையா அப்படின்றால, சார் நான் படிக்கிற இதில் இருக்கேன், நான் படிக்க தான் போகிறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமும் படிச்சுக்கிட்டே தான் இருந்தார். சரிங்களா? அந்த மெயின்ஸ் எக்ஸாம், கடைசி எக்ஸாம், எல்லோரும் அந்த டெஸ்ட்டுக்கு போகிறவங்க எழுதுகிற வரைக்கும் எழுதிக்கிட்டே தான் இருந்தாங்க. 100 பேர் படித்தாங்க அப்படின்னா அதில் வேலை வாங்குறவங்க ஒரு 30 பேர் வாங்குறாங்க அப்படின்னா, ஸோ இவர் வந்து மீதி 70 பேர் வந்து அந்த மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆனவங்க இருக்கிறாங்க. ஆனால் இவர் அதுக்கப்புறமும் கண்டினியூஸாக படிச்சுட்டே இருந்தார். அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் இவங்களுக்காகவே ஆரம்பித்தோம். சரிங்களா? சரி, யாரெல்லாம் பிலிம்ஸில் ஃபெயிலாக இருக்காங்களோ அவங்களுக்காகவே. ஸோ அப்போ பிலிம்ஸோடைய இனிஷியல் டெஸ்ட்டு, ஸ்கூல் புக் டெஸ்ட்டு ஒரு 16 டெஸ்ட்டு எழுதினார். அதுக்கப்புறம் யூனிட் வைஸ் டெஸ்ட் அப்படின்னு வச்சோம், அதில் ஒரு 30 டெஸ்ட்டு. ஸோ அது வந்து எழுதினார். அதுக்கப்புறமா இந்த குரூப் 4க்காக ஒரு 24 டெஸ்ட் வச்சோம். சரிங்களா? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷமாக வச்ச டெஸ்ட்டு மட்டும். அதுக்கப்புறம் ஒரு 6 டெஸ்ட்டு. ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டையும் எழுதிக்கிட்டே இருந்தார். இப்போ வந்து கண்டிப்பாக இந்த வரக்கூடிய எக்ஸாமில் ஷுவராக போஸ்டிங் வாங்கிடுவார். அது குரூப் 4ஆக இருக்கட்டும், குரூப் 2 ஆகட்டும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வாரத்துக்கு எத்தனை மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். நான் ஒரு வாரம் நல்லா படிச்சுட்டு நான் அடுத்த ஒரு வாரம் படிக்காமே விட்றேன் அப்படின்னா, இந்த ஒரு வாரம் படித்தது சுத்தமாக வேஸ்ட்டு. நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிக்கோங்க படிக்கிறத, போரிங்காக மாற்றிக்காதீங்க. நீங்கள் படிக்கக்கூடிய நேரம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதற்கு நீங்கள் ஒதுக்கிஇருக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னாவே போதும், கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது. இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்சியராக யார் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களால கண்டிப்பாக அடுத்த தேர்வில் பாஸ் பண்ண முடியும். இப்போ குரூப் 2 மெயின்ஸோடைய சிலபஸ் எல்லாத்தையுமே மாற்றிருக்காங்க. அதனால் எல்லாருக்குமே புதுசு தான். சரிங்களா? நீங்கள் அந்த படிக்கக்கூடிய பழக்கத்தை நல்லா வச்சுருந்ததுனால தான் இவ்வளோ தூரம் இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக உங்களால் நல்லா பண்ண முடியும். ஸோ நான் இப்போ அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம இந்த குரூப் 2க்கு டெஸ்ட் பேட்ச், 2A டெஸ்ட் பேட்ச், அப்புறம் ஆன்லைன் பேட்ச் ஆரம்பிக்கிறது பற்றி சொல்கிறேங்க. சரிங்களா?